வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாளும் தலையில் ஒரு சொட்டு கூட எண்ணெய் வைக்காம தான் சுற்றிட்டு இருப்பேன். மண்டே ஈவினிங் ஆனால் போதும் எந்த வேலை எப்படி கிடக்குதோ சரி ஃபஸ்ட்டு வந்து தலைக்கு எண்ணெய் வச்சிருவேன். அப்புறம் ஒரு 4 நாளைக்கு எண்ணெய் வடியும் முகமாக தான் கிடப்பேன். அதனாலே என்னவோ இந்த வெளியே போகிற ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் தேர்ஸ்டேக்கு மேலே தான் போய்க்கிறது. எமர்ஜென்சினா மட்டும்தான் இந்த மாதிரி டைமில் போயிடுது. நம்ம ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஈவினிங் நம்ம ஹேர் ஆயில் நல்லா போட்டுட்டு தலை நல்லா சீவின அப்புறம் தலை அவ்வளோ ஸ்மூத்தாக ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. இதை முடிச்சுட்டு அப்படியே பாத்திரம்லாம் கையோட விளக்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டேன். ஈவினிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகி தலை சீவி ரெடி ஆகிற பழக்கம் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டிலேயே இருந்தாலும் டெய்லி ஈவினிங் வந்து இப்படி நான் ரெடி ஆயிடுவேன். இது அப்படியே சின்ன வயசுலேருந்து பழகினது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே சடோனும், ஸோ மிக்ஸி வந்து நம்ம யூபிஎஸ்சில் போட முடியாது. ஸோ டின்னருக்கு வந்து சட்னி அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தக்காளி மட்டும் சிம்பிளாக கிரேவி மாதிரி இல்லாமல் குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் செமி டைப்பில் பண்ணியிருந்தேன். தம்பிங்களுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணதே இல்லை. பட் எனக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டு செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் 2 மட்டும் போட்டுக்கிட்டு டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் காரமாக இருந்தாலும் தம்பிங்களுக்கு மட்டும் கிரேவியோட தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊட்டி விட்டுட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.